these are clear. What do you think? You are very sure. बैठिए पहले सीसीडीसी जमीन में बैठे तब बात करेंगे. बैठिए बैठिए बात कीजिए. चलिए आप ठीक है. வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று எந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மாணவர்களை அட்ரஸ் செய்கிறாரோ, எந்த மோகன் பாகவத் இந்த நாட்டு மாணவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ, இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும், அது எந்த கட்சியை சார்ந்த நபராக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அல்ல எந்த கட்சியாக இருந்தாலும், ஜென்சியை நீங்கள் டேக்கிள் செய்வது, நீங்கள் இதற்கு முன்னாடி டேக்கிள் செய்தபடியெல்லாம் நீங்கள் முடியாது. சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, ஒரு ஆதிவாசி மாணவர் வைஸ் சான்சலரை அவருடைய இடத்தை காட்டியிருக்கிறார். எங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அப்படி தான் நாங்கள் உங்களை நடத்துவோம் என்கிற அந்த விஷயத்தை மிக தெளிவாக இந்த நபர் எடுத்து வைக்கிறார். இந்த வீடியோவை பற்றி இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன், நீங்கள் பார்த்த அந்த ப்ரோமோ. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ப்ராபகண்டா பரப்பப்பட்டது. ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய மாணவர் போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய கோயிலேஷன் கவர்மெண்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் ஜேஎம்எம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட். ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இந்த போராட்டம் கிடையாது, காங்கிரஸ் அண்ட் ஜேஎம்எம்க்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம். அதற்காக ஒட்டுமொத்த கோதி மீடியா அங்கே களமிறக்கப்பட்டது. ஒட்டுமொத்த ஹிந்துத்துவவாதிகளை அங்கே கரவழிக்கிறார்கள். பாருங்க, பிரசாதம் வருது, டெல்லி ஜந்தர் மந்தர் மாதிரி பிரியாணி எல்லாம் இங்கே கிடைக்கல. ஜுனேதோட பிரியாணி இங்கே இல்லை, கோவிலிருந்து வரக்கூடிய பிரசாரத்தை தான் மாணவர்கள் உண்ணுகிறார்கள். இது எல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரொபகண்டாவை பரப்ப பார்த்தார்கள். எல்லாமே உடைந்து போனது. ஜந்தர் மந்தர் போராட்டம் தான் ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய போராட்டம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது என்கிற விஷயத்தை ராகுல் காந்தி உடைத்திருக்கிறார், ஹேமந்த் சோரன் உடைத்திருக்கிறார், பிரியங்க் கர்கே உடைத்திருக்கிறார், கர்நாடக அரசாங்கம் உடைத்திருக்கிறது. அதை தாண்டி இந்த அனைத்து மாணவர்களுமே எங்களை ஹிந்து முஸ்லிம் என்று நீங்கள் பிரிக்க முடியாது, நாங்கள் மாணவர்கள், நாங்கள் ஸ்டூடெண்ட், இது மாணவர்களுடைய போராட்டம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் என்ன நடந்தது அதை பார்ப்பதற்கு முன்பு மறுபடியும் ஆதிவாசி இந்த மாணவர் எந்த அளவில் தன்னுடைய உரிமைக்காக குரலை எழுப்பியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். பாருங்கள் நடந்தது என்ன. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி யூனிவர்சிட்டி, இந்த கேம்பஸில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்காக அங்கே உள்ள மாணவர்களும் போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அந்த யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர், அவர், மற்ற ஆஃபிஷியல்ஸ்கள் இந்த மாணவ அமைப்பை கூப்பிட்டு, சரி பேசலாம், இத்தனை மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. சரி, இந்த மாணவர்கள் போய் பார்க்கும்போது எந்த விதமான சேரும் கிடையாது, உட்கார அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது. மாணவர்கள் தானே, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே தரையில் உட்காந்துட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி வளாகத்தில் தரையில் உட்காந்துட்டாங்க. ஃபார் தேர் சர்ப்ரைஸ், வைஸ் சான்சலர் அங்கே வரும்போது, மற்ற அதிகாரிகள் வரும்போது அங்கே சேரெல்லாம் அரேஞ்ச் செய்யப்படுகிறது டப்பு டப்புன்னு. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த அதிகாரிகள் அப்படியே நின்று கொண்டே, ஏதோ அவர்கள் தான் மகாராஜா, மற்றதெல்லாம் பிரஜை போன்று நின்றுக்குனே பேச்சுவார்த்தை தொடங்குகிறார்கள். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வைஸ் சான்சலர் டாக்டர் ராஜீவ் மனோகர் மார்ச் மாதத்தில் தான் லக்னோ யூனிவர்சிட்டியிலிருந்து இவருக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைத்திருக்கிறது. நல்ல படித்த பட்டதாரி வைஸ் சான்சலர். இவர் வந்த உடனே ஏபிபிபி, பிஜேபியுடைய ஸ்டூடெண்ட் விங் அவரை வரவேற்ற அந்த காட்சியெல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்க்கப்படுகிறது. சரி, நடந்தது என்ன? இந்த மாணவர்கள், நாங்கள் தரையில் உட்காந்துருக்கோம், எங்களை நீங்கள் தரையில் உட்கார வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்படி நின்றுக்குனே பேசலாம், இல்லை உங்களுக்கு மட்டும் எதற்கு இந்த சேரெல்லாம் வரலாம் என்கிற இந்த விஷயத்தை வச்சு இந்த மாணவருக்கு கோவம் வந்துருச்சு. பேச்சுவார்த்தைனா சமமாக நடக்கணும், சம உரிமை இருக்கணும் என்கிற விஷயத்தை வைத்து வைஸ் சான்சலரை
தரையில் உட்கார வைத்ததற்கு பின்புதான் அந்த பேச்சுவார்த்தையை அங்களோட மாணவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஐ சல்யூட் டு திஸ் பாய் தட் ஹி ஸ்டுட் ஃபார் ஹிஸ் ரைட். இந்த வீடியோவை பாருங்கள். கோரிக்கை என்ன? ரெஸ்டோரேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை, தண்ணீர் வேணும் சார். ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் பெண்டிங் ஃபைல்ஸ், மாணவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அதை சரி பாருங்கள். அகாடமிக் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே குறைவாக இருக்கிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இருக்குது, அதை சரி பாருங்கள். இதெல்லாம் பேசிக் விஷயங்கள் இல்லையா? ரெஸ்பெக்ட்ஃபுல் டயலாக், அக்கௌண்டபிலிட்டி, இது தேவை. இதற்காகவும் ஒரு மாணவர் போராட வேண்டும் என்றால் அப்போ அந்த நாட்டுடைய கல்வி எந்த அளவில் மோசமாகிவிட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, இந்த வீடியோ ஒரு பக்கம் இருக்க, நேற்று மோகன் பாகவத் அவர்கள், அதை நான் வரவேற்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங் சர்ச்சாலக் மோகன் பாகவத் அவர்கள் ஜென்சியுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறார். அங்கே பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார், பல பொய்களையும் பேசியிருக்கிறார். ஆனால் மாணவர்களை, முக்கியமாக ஜென்சியை அவரால் ஏமாற்ற முடியவில்லை. ஜென்சியுடன் அவர்கள் எப்படி இந்த போராட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க? பிகாஸ் நவ் பிஜேபி இஸ் அட் பேக் ஃபுட், ஆர்எஸ்எஸ் அட் பேக் ஃபுட், தே நீட் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஜென்சிங்கிற விஷயத்திற்காக தான் இது எல்லாமே நடக்கிறது. ஸோ அங்கேருந்து அந்த சபையை அட்டென்ட் பண்ணி வெளியில் வரும்போது மாணவர்கள்ட்ட லோக்மத் என்கிற இந்த சேனல் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உள்ள மோகன் பாகவத்தை நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதற்கு அந்த 2 ஜென்சியும் கொடுத்த பதில் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது. எங்களை ஏமாற்ற முடியாது, மோகன் பாகவத் பேசியதற்கும் நாங்கள் சிந்திப்பதற்கும் வேறுபாடு இருக்குது, அவர் சொல்லுவதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. வி டிஃபர் ஃப்ரம் ஹிஸ் தாட் ப்ராசஸ். கேளுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் ஜென்சி. அதனால தான் தொடக்கத்திலே கூறினேன், இவர்களை உங்களால் ஏமாற்ற முடியாது என்று. நவ் ஐல் டீபக் த ப்ராபகண்டா ஸ்ப்ரெட் பை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அண்ட் கோதி மீடியா. ராகுல் காந்தி எங்கே? எதற்காக ஜந்தர் மந்தருக்கு சப்போர்ட் கொடுக்கும்படி ராகுல் காந்தி ஜார்க்கண்டுக்கு வருவதில்லை? சிஜேபி எங்கே? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஜுனைத் எங்கே? அந்த பிரியாணி சாப்பாடெல்லாம் கொடுத்தனவன். இது போன்ற பல்வேறு விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கடந்த 3 நாட்களாக எடுத்து வைக்கிறார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். 36 நாட்கள் வரை நரேந்திர மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக மாணவர்கள் ஜந்தர் மந்தரில் அமர்ந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். தடியடி நடந்தது, பெலட் கன் நடந்தது, AK-47 பீகாரில் நடந்தது. ஆனால் வித்தியாசமான காட்சியை கர்நாடகாவில் நாம் பார்க்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பிரியங்க் கர்கே மற்றும் சிவகுமார் அவர்கள், இந்த 2 பேருமே நேரடியாக இந்த இடத்தில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கு. ஏன்னா அங்கேயும் ஒரு போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், கர்நாடகா அரசாங்கத்துக்கு எதிராக. அங்கேயும் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டாவை நடத்த பார்த்தது. 2 பேருமே மாணவர்கள் எந்த இடத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு மாணவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த தொடங்கி விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். இதே வேலையை தர்மேந்திர பிரதான் பார்த்திருக்கலாமா? அமித்ஷா அவர்கள் பார்த்திருக்கலாமா? நரேந்திர மோடியை விட்டுவிடுங்கள், அவர் பிரைம் மினிஸ்டர், மாணவர்கள்ட்ட போய் பேசலாம், முடியாத நேரம் இல்லை, பல விஷயங்களை பார்க்கலாம். பட் தர்மேந்திர பிரதான் he could have gone there. அப்போ இது என்ன? ஒரு மாநிலத்தோடைய சீஃப் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் நேரடியாக போய் மாணவர்களை சந்தித்த அந்த காட்சி பாருங்கள். இது மட்டுமல்ல, ஜார்க்கண்ட் இந்த போராட்டம், ஜார்க்கண்டில் காங்கிரஸோட அரசாங்கம் இருக்குது, JMMோட அரசாங்கம் இருக்குது. ராகுல் காந்தி நேற்று ஒரு வீடியோவை போட்டு, எனக்கு அரசாங்கத்தோடைய சப்போர்ட் முக்கியமல்ல, மாணவர்களுடைய போராட்டம் தான் முக்கியம், நான் மாணவர்களுடன் நிற்கிறேன் என்கிற விஷயத்தை அவரும் எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அவரும் தக்க நடவடிக்கை எடுத்து மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை இங்கே நடக்கிறது, ஒரு டயலாக் நடந்து கொண்டு, போராட்டம் நடக்குது, டயலாகாக நடந்து கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவுடைய ஒரு சிறிய துண்டை நீங்கள் பார்த்து விடுங்க.
இது மட்டுமல்ல, ராகுல் காந்தி நேரடியாக போக முடியவில்லை என்றால் கூட வீடியோ காலில் போராடக்கூடிய அந்த மாணவர்களிடம் பேசிய அந்த காட்சியும் பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பிஜேபிக்குள்ளே எப்படி 2 பிரிவுகள் வேலை பாரு. குஜராத் லாபி ஒரு பக்கம், மற்ற பிஜேபியினர்கள் ஒரு பக்கம். ஆனந்திபென் பட்டேல் கோரக்பூர் மாடல் வர்சஸ் குஜராத் மாடல், அதை நேற்று கிளப்பியிருக்கிறார். கோரக்பூர் யோகி ஆதித்யநாத்துடைய கான்ஸ்டிடியூன்சி. அங்கே போய் ஒரு ப்ரோக்ராமை சந்தித்து பேசிய போது அவர் கொடுத்த பதில், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதுவும் சீஃப் மினிஸ்டருடைய தொகுதி, அதுவே இவ்வளோ மோசமாக இருக்கிறது, அதுவே படுகேவலமாக இருக்கிறது, அதனால் நான் இவர்களுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கேன், அடுத்த 3 மாதத்திற்குள் குஜராத் மாடல் மாதிரி கோரக்பூர் மாடலை நீங்கள் மாற்றி காட்டணும். பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விரிசலை நீங்களே பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவருடைய கழுத்தில் ஒரு துண்டு கிடக்கு இல்லையா, காவி நிறத்துண்டு. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொடியாக, தன்னுடைய நிறமாக பார்த்து வருகிறது. இந்தியன் ஹாக்கி டீமுடைய ஜெர்சி ப்ளூவாக இருந்த ஜெர்சி, மென் இன் ப்ளூ என்று உலகம் முழுவதும் நாம் பார்க்கப்பட்டோம். இன்னைக்கு அந்த ஜெர்சியோடைய நிறம் காவி. நாளைக்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஜெர்சியும் மாற்றி விடுவார்கள். ஆனந்திபென் பட்டேல் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த துண்டு இதே காவி. நேற்று பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார், ஹேண்ட்லூம் டே. அந்த ஹேண்ட்லூம் டேங்கிற விஷயத்தில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிளில் பல்வேறு துண்டுகள் இருக்குது, ஹேண்ட்லூம் துண்டுகள். ஆனால் தன்னுடைய கலரை, தன்னுடைய அந்த காவி நிறத்தை எடுத்து காட்டுவதற்காக அவர் கையில் எடுக்கக்கூடிய துண்டை பாருங்கள். பல துண்டுகள் இருக்குது, எதை வேணாலும் எடுத்துருக்கலாம். ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பல்வேறு கலர் இருக்குது. அவர் எடுத்து அப்படியே துண்டில் போட்டு காட்டுறாரு பாருங்கள். ஸோ indirectly they are saying this is what your color is. India is no more secular. India is a Hindu nation. ஹிந்துத்வ சக்தியை இங்கே திணிக்க போகிறோம் என்று அதை அவர் எடுத்து காட்டுகிறார். நீங்கள் உங்களோட டிவி ஸ்க்ரீனில் அதை பார்த்து வருகிறீர்கள். கடைசியாக இந்த ஹிந்துத்துவவாதிகளை எப்படி உடைத்திருக்கிறார்கள் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜிஸ்டுடைய ஒரு ரிப்போர்ட்டர் நேரடியாக ஜார்க்கண்ட் போராட்டத்தை கவர் செய்ய போன போது இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த பல்வேறு நபர்கள், ஜுனைத் பிரியாணி எங்களுக்கு தேவையில்லை, இங்கே பிரசாதம் வருது என்று கூறினார்கள். இந்த காட்சியை பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு காவி துணியை போட்டு ஒரு பூஜாரி மாதிரி அவர் அங்கே குழந்தைகளுக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே கேமராவை பேன் செய்து பார்க்கும்போது குல்லா போட்டு ஜுனைத் அவர்கள் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளோ அழகான காட்சின்னு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு ஹிந்து சாது, ஒரு ஹிந்து சாமியார், அவர் அதே வேலை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் ஜுனைத் என்கிற ஒரு இஸ்லாமியர், அவரும் அதே வேலையை பார்க்கிறார். திஸ் இஸ் வாட் இந்தியா இஸ். திஸ் இஸ் வாட் செக்யுலரிசம் இஸ். திஸ் இஸ் வாட் our democracy teaches us. This is what the Constitution of India teaches us. We the people of India. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது தட்டுங்க. இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 3 நாட்களாக ஒரு ஆக்டிவிட்டி தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், எந்த நாட்டிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதை கீழே எழுதும்படி கூறினோம். எங்களுக்கு வந்த அந்த வரவேற்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா மும்பை, ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத், பெங்களூர், மதுரை, சென்னை, தேனி, அப்படியே பேசிக்கனே போகலாம். நான் இங்கேருந்து பார்க்குறேன், நான் அங்கேருந்து பார்க்குறேன், நான் அங்கேருந்து பார்க்குறேன், நான் சவுதியிலேருந்து பார்க்குறேன், நான் கத்தர்லேருந்து பார்க்குறேன், நான் ஹாங்காங்லேருந்து பார்க்குறேன். அவ்வளவு அந்த அளவில் அந்த உணர்வுகளை மக்கள் எங்களுக்கு முன்பு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதற்காக மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கும் இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்கிறீர்கள் கொஞ்சம் கீழே எழுதுங்க. எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, எங்கெல்லாம் எங்களோட வீடியோ ட்ராவல் ஆகி வருகிறது என்று. ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.